காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்புரையாற்றி வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் துரை வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். துரை வெங்கடேசன், விவரங்கள். வணக்கம் அம்ருத். இந்த திராவிட முன்னேற்ற கழகமானது ஆட்சி அமைத்த நாள் முதல் தொடர்ந்து இந்த பல்வேறு திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையிலே தமிழகம் முழுவதுமே இந்த திமுகவின் சார்பிலே இந்த தமிழகம் முழுவதுமே அந்தந்த மாவட்டங்கள் தலைநகரங்களிலே இந்த திமுகவினுடைய இந்த ஆட்சியினுடைய இந்த நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் அந்தந்த அமைச்சர்கள் தொடர்ந்து அங்கே பங்கேற்று தொடர்ந்து சிறப்புரையாற்றி வருகின்றனர். அந்த வகையிலே காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய பகுதியிலே இந்த திமுகவின் நிதிநிலை அறிக்கை அந்த விளக்க பொதுக்கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்கூட்டத்திலே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் பங்கேற்று தற்போது சிறப்புரை ஆற்றி வருகிறார். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிறப்புரை ஆற்றி வரக்கூடிய அமைச்சர் இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் பற்றி தற்போது விளக்கி வருகிறார். இதனுடைய காட்சிகளை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அமைச்சர் தொடர்ந்து செய்தியாளரை சந்திக்கவும் இருப்பதாகவும் தகவல்களானது தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த திமுகவினுடைய இந்த சாதனை நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்திலே திமுகவினர் பொதுமக்கள் மட்டுமின்றி பல நூறுக்கணக்கான தொண்டர்கள் தற்போது இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.